ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் வைபர்ஸ் மோகன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து டான்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்காண்டி கலைத்துறையில் கூப்பிட்ருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் படித்த காலேஜில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக டான்ஸஸில் போகிறாண்டி ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இல்லாமல் இந்த காலேஜில் எப்படி டான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச காஸ்டியூம் போட்டு இன்றைக்கி நான் படித்த கல்லூரிக்கு வந்து ஒரு டான்ஸ் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறாங்காட்டி கொஞ்சம் ஜாலியாக ஒரு சந்தோஷமாக கிளம்புனேன். இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஸ்பார்க் டெவில எடுத்துகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். அவங்க சொன்ன டைமில் நம்ம அங்கே போய் ரீச் ஆகணும்னு சொல்லி அடித்து பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் முட்டி மோதி எல்லாம் போகும்போது டைம் மீறி போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்க சொன்ன டயத்துக்கு ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன போகணும்னு சொல்லி நம்ம அவ்வளோ ஸ்பீடாகவும் போகலை, ஸ்லோவாகவும் போகல, மீடியமாக போயிட்டு போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக கலாய்ச்சிட்டு பேசிட்டு நம்ம வாட்டில் காலேஜை நோக்கி போய்கிட்டே இருந்தோம். அதில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் படித்த காலேஜில் வந்து இன்றைக்கி போய் டான்ஸ் பார்க்கணும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், அந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பேசணும்னு சொல்லி ஜாலியாக காலேஜ் போயிட்டு இருந்தோம். பேசிட்டு போகும்போது குறுக்க இந்த கௌசிக் அந்த மாதிரி காரு லாரி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. தாத்தா வந்து நிற்காமல் ஆப்போசிட்டில் ஏறி வந்துட்டு இருந்தார். அது கொஞ்சம் பார்த்து பேசிட்டு அவரை கொஞ்சம் அப்படியே சத்தம் போட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து அந்த கம்பியில் வந்து மாட்டி தூக்கிடுச்சு. காலேஜ் படிக்கும்போது அந்த ஒரு மெமரிஸ் எல்லாம் இருக்குது. இந்த டேனிங்லாம் நடந்து போகும்போது அங்கே ஒரு கடையில் பானிபூரி அது நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்டு நாங்கள் மத்தியான டைமில் நடந்து போவோம் பசங்களோட. அது ஒரு ஜாலியாக இருக்கும். இந்த ரோடெல்லாம் அவ்வளோ ஃபன்னான மூமெண்ட். இதெல்லாம் செம்ம ஜாலியாக போயிட்டுருச்சு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் காலையிலேருந்து காலேஜ் மதியம் முடிந்தான் இருக்கும். மத்தியானம் முடிச்சதையும் கிரிக்கெட் விளாண்டுட்டு நாங்கள் ரிட்டன் அப்படியே நடந்து வருவோம். நம்ம டயத்துக்கு போயிட்டுருக்கும் போது இந்த மாதிரி குறுக்க யாராச்சும் வந்து நின்று டிராஃபிக் பண்ணுவாங்க. நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பேக்கரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த பேக்கரியில் வந்து எங்களுக்கு பிரேக் டைம் விடும்போது நாங்கள் காலேஜ்லேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் வடை போண்டாலாம் சாப்பிட்டு ஒரு 15 பேர் ஒரு பசங்க எல்லாரும் வந்துட்டு இந்த அன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் பே பண்ணுற மாதிரி வச்சு நாங்கள் சாப்பிட்டுலாம் ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு விளையாட்டு ரோட்டில் அடிச்சுட்டு பிடிச்சிட்டுலாம் போயிட்டு இருப்போம் காலேஜில். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஓல்டு மெமரிஸ் இஸ் கோல்டு மெமரிஸ்ன்னு சொல்கிற மாதிரி என்னோட லைஃப்பில் இருந்த ஸ்கூல் இது. காலேஜில் இருந்து சொன்ன மாதிரி சொன்ன டயத்துக்கு வர முடியாதனால ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாங்காட்டி ஃபைனலாக காலேஜ் வந்து அடைஞ்சிட்டோம். நம்ம வந்து இப்போது காலேஜுக்குள்ளே போகிறோம். ஜட்ஜ்மெண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி சந்தோஷமான நினைவுகள் பகிர்ந்துக்குவோம். இந்த இடத்துலலாம் எங்கள் சீனியர் வந்து என்னெல்லாம் ரேகிங் பண்ணியிருக்காங்க. என்னைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரேகிங் பண்ணி எல்லாம் ரொம்ப ஓட்டியிருக்காங்க. அந்த நினைவெல்லாம் ரொம்ப திரும்ப வருது. நம்ம காலேஜுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஃபைனலாக வண்டி ஸ்டாண்டுக்கு உள்ளே கொண்டு வந்து போட சொல்லி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நம்ம வந்து உள்ளே போய் பைக்கை பார்க் பண்ணுறோம். பார்க் பண்ணிவிட்டு கூப்பிட்டதையும் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போக ஸ்டாஃப்ஸ் வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் அவங்க ஸ்டாஃப்ஸும் வந்தாங்க. வந்து நல்லபடியாக அழைச்சிட்டு வாங்க சார் போகலாம், உங்களுக்கான கிளாஸ் ரூம் மேலே இருக்குது, குமரன் ஹால்னு சொல்லி சொன்னாங்க. ஃபைனலாக நாங்கள் வந்து ஸ்டேஜ் ஏறி ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உட்காந்தாச்சு. உட்காந்தது எங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் சீட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எங்களை வந்து வெல்கம் பண்ணி ஸ்பீச் கொடுத்தாங்க. வெல்கம் பண்ணிக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டாங்கே வந்து முருகனோட ஆரம்பித்தாங்க. சரி ஓகே, முருகனோட பக்தி படலாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கண்ணன் ராதை அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் பாடி ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன சாங்ஸ் அதெல்லாம் ஆரம்பித்து பாடி நல்லா பண்ணாங்க. அப்புறம் கரகாட்டம் அதெல்லாம் ஆடினாங்க. கரகாட்டத்தை ஆடும்போதும் அதில் ஒரு பொண்ணோட கரகம் கீழே விழுந்ததும் எல்லோரும் கொஞ்சம் அந்த டீமே கொஞ்சம் அப்செட் ஆனாங்க. ஆனால் வேறு டீம் பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணணும்னு ஒரு மனசு இருந்து அந்த உதவி பண்ணாங்க. அதுக்கு ஒரு ஆட்ஸ்அப். அந்த பொண்ணை வந்து நல்லா உதவி பண்ணி அந்த பொண்ணை ஆட வச்சாங்க. இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி அதை வச்சு ஆடிட்டே இருந்தாங்க. பின்ன இன்னொரு கூட இருக்க பொண்ணோட கரவும் கீழே விழுந்ததுக்கப்புறம் கீழே வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் டான்ஸ் ஆரம்பித்து நினச்சோம். ஆனால் பார்த்தா லாஸ்ட்டு சாங்னு சொல்லி அலாட் பண்ணிட்டாங்க. அதை அலாட் பண்ணி அந்த டான்ஸ் நல்லா ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். நல்லா ஒரு ஜோடியாக ஆடினாங்க, சூப்பராக பண்ணாங்க. நாங்கள் அந்த டான்ஸை பார்த்து நல்லா ஆரவாரமாக கைத்தட்டி அவங்களுக்கு எனர்ஜியை கொடுத்துட்டு இருந்தோம். அந்த எனர்ஜியை பார்த்து அவங்க நல்லா சந்தோஷமாக டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசி அந்த ஃபினிஷிங் அப்போது நல்ல ஒரு கோஆர்டினேஷனோட பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு டான்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் சிறப்பாக போச்சு.
டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதையும் வாங்க சார் சாப்பிட்லான்னு சொல்லி ஸ்டாஃப் ரூம் கீழே கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுத்தாங்க. பார்த்தா தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு இருக்குன்னாங்க. இல்லைங்க மேடம், நான் வந்து வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சொல்லி பார்சல் வாங்கிட்டு நான் வண்டி ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். வண்டி எடுத்துகிட்டு வெளியே வரும்போது எங்கள் சார் இருந்தார். அவர்கிட்ட அப்படியே ஜாலியாக பேசிட்டு அவர்கிட்ட பழசை பற்றிலாம் நல்லா பேசினார். என்ன பண்ணுற ஏது பண்ணுறலாம் கேட்டிருந்தார். எல்லாம் பேசி பழைய நினைவுகள்லாம் நிறைய வந்துச்சு. அப்புறம் சார் பாய் பாய் சார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஃபைனலாக டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதையும் நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி காலேஜிலேருந்து கிளம்பி அப்படியே வெளியே வரும்போது அந்த நினைவெல்லாம் வந்துட்டு போச்சு. 3 வருஷம் காலேஜ் லைஃப் அந்த ஒன் டேயில் அப்படியே வந்துட்டு போச்சு. மலரும் நினைவுகள் மாதிரி. ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, பழைய நினைவுகள்லாம் வந்து போனதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எதனால் நான் அந்த டான்ஸை பற்றி போய் சொல்கிறத விட காலேஜில் படித்த 3 வருஷம் அந்த ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லி சொன்னேன். அதனால் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.